வணக்கம். நம் வீட்டுக்கு திடீர் விருந்தாளிகள் கூட்டமாக வந்தால் திக்குமுக்காடி போவோம் இல்லையா? மானுட அவதாரம் எடுத்த ராமனுக்கும் அதே சங்கடம் ஏற்பட்டது. ராமனை பார்க்க குகன் தன் பரிவாரங்களுடன் வந்திருக்கிறான். பொழுது சாய்ந்து விட்டது. அந்த குடிலில் எவ்வளவு பேரை தங்க வைக்க முடியும்? குகனிடம் நீ எல்லோரும் சென்று இரவு தங்கிவிட்டு காலை வா என்கிறான். குகனுக்கு புரியவில்லை. உன்னை விட்டு போக மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறான். ராமனுக்கு தர்ம சங்கடம். இருக்கிறேன் என்று சொல்பவனை எப்படி போகச் சொல்வது? சரி இரு என்று சொன்னால் எங்கு தங்க வைப்பது? நம்மைப் போலவே ராமன் மனைவி சீதை முகத்தை பார்க்கிறான். அவள் கண்களாலேயே சரி என்று சொல்லியிருக்க வேண்டும். அப்புறம் தம்பி லட்சுமணனை பார்க்கிறான். அவனும் சமாளித்துக் கொள்ளலாம் என்று ஜாடையால் உணர்த்துகிறான். அப்பாளா என்று ராமன் அவர்களிடம் இந்த குகன் தீராத காதலன் என்று சொல்கிறான். சொல்லிவிட்டு குகனை நோக்கி, யாதினும் இனிய நண்பனே, நீ எங்களோடு இரு என்று கருணையோடு சொன்னான். இதை கம்பன் சொல்கிறான். கோதைவில் குரிசில் அண்ணான் கூறிய கொள்கை கேட்டான். சீதையை நோக்கி தம்பி திருமுகம் நோக்கி தீரா காதலனாகும் என்ற கருணையினால் மலர்ந்த கண்ணன் யாதினும் இனிய நண்ப இருத்தி ஈண்டு எம்மோடு என்கிறான். இதில் உள்ள அழகை பார்த்தீர்களா? அவர்களிடம் குகனை தீராத காதலன் என்று சொல்லும் ராமன் குகனை நோக்கி யாதினும் இனிய நண்பா என்னுடன் இரு என்கிறான். யாரினும் இனிய நண்பன் என்று சொன்னால் எல்லோரையும் விட இனிய நண்பன் என்று ஆகும். யாதினும் இனிய நண்பன் என்றால் மனிதர், விலங்குகள், பொருட்கள் இவை எல்லாவற்றையும் விட இனிய நண்பன் என்று ஆகிறது. குகனின் நட்புக்கு இந்த இரண்டு வைர வார்த்தைகளால் அழகு சேர்க்கிறான் ராமன். தீராத காதலன், யாதினும் இனிய நண்பன் என்ற சொற்கள் படிக்க படிக்க இனிக்கும் பதங்கள். நன்றி, வணக்கம். பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.